ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய புஷ்பகிரி மலை. அந்த மலையை நான் கல்வாரி மலையாக என்று சொன்னதாக என் மீது வழக்கு தொடுத்தார். ஒரே ஒரு சான்று இருந்தால் கொடுங்கள், நான் சொன்னதற்கு என்ன சான்று இருக்கிறது? பொய்யான ஒரு புகாரை கொடுத்து பொய்யாக என்னை சிறையில் அடைத்து இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு கலவரத்தை உண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்து முன்னணியை சேர்ந்த சகோதரர்கள். ஒன்றுமே இல்லாத விஷயம். என்னுடைய உரிமை, என்னுடைய விருப்பம், எனக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை நான் வணங்கும் பொழுது இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் நடத்தக்கூடாது என்று சொல்லி அத்துமீறி ஜான் பீட்டர் என்று சொல்லக்கூடிய அவர் வீட்டில் உள்ளே நுழைந்து அடித்து நாசம் செய்திருக்கிறார்கள். இதை நாங்கள் கேட்டது தவறா? யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு அநேகர் திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆனால் ஏன் ஒரு நபரை இவர்கள் அடிக்க வேண்டும்? இவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஒரு கேள்வி. அடித்தவர்கள் இன்றைக்கு வெளியே இருக்கிறார்கள். அடிவான நபர் ஜான் பீட்டர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தார். அதற்காக நான் கேட்க போன நான் சிறைக்கு சென்றேன். அப்போ இந்த நாட்டில், இந்த ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கிறது? சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு பொய்யான புகாரை கொடுத்து ஒரு சான்று இருந்தால் கொடுங்கள், நான் புஷ்பகிரி மலையை கல்வாரி மலையாக மாற்றுவேன் சொன்னதுக்கு என்ன சான்று இருக்கிறது? ஏதாவது வீடியோ இருக்குதா? ரெக்கார்டிங் இருக்கிறதா? ஆனால் இப்படி ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பி இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பொய்யான தகவலை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, நான் என்னுடைய நண்பர், என்னுடன் பயின்ற சக்திவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இங்கே செங்கல்பட்டு பகுதியில் இருக்கிறார். அவர் ஈரோடை சேர்ந்த செந்தில் என்பதாகவும் அவர் இந்து முன்னணியை சேர்ந்தவர் என்பதாகவும் நானும் அவரும் ஒன்றாக இணைந்து இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம் என்று ஒரு பொய் தகவலை பரப்பியிருக்கக்கூடிய ஜோ டேவிட் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் சொல்லியிருக்கிற ஒரு ஆடியோ நான் கேட்டேன். அவர் கல ஆய்வு செய்தாராம். சரவணாகிய நானும் சக்திவேல், அவர் போய் செந்திலாக மாத்திட்டாங்க. அவரும் இரண்டு பேரும் ஒன்றுதான், நான் கல ஆய்வு செய்தேன், இதை எங்களுடைய தலைவரும் செயலாளரும் தான் சொல்ல சொன்னார் என்று பகிங்கரமான அறிக்கை கொடுத்திருக்கிறார். ஒரு வீடியோ வாய்ஸ் காலம் இருக்கு. ஜோ டேவிட் அவர்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஜோ டேவிட் அவர் யார் என்றால் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கிறார். எஸ்பிசி சினடா பெண்டிகா சொல்லிட ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு பிறகு ஒரு மாநில பொறுப்பு கொடுத்துறாரு. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஜோ டேவிட் அவர்களுக்கு என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் யார் என்றே எனக்கு தெரியாது. நீங்கள் செய்த மிகப்பெரிய தவறு. ஒரு கிறிஸ்தவனா இருந்து கொண்டு ஒரு பொய் தகவலை பரப்பியிருந்தால் நீங்களால் ஒரு கிறிஸ்தவனா? சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? பொய்யான ஒரு தகவலை பரப்பி ஜோ டேவிட் அவர்கள் உடனடியாக இதுக்கு மறுப்பு வீடியோ போட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மீது நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் பேசின ஆடியோ வைத்து உங்கள் மீது புகார் கொடுக்கப்படும். எங்கோ இருக்கிற ஒரு செந்தில் என்பவரை என்னுடைய நண்பர் சக்திவேலாக இணைத்து நீங்கள் சித்தரித்து ஒரு புது பிரச்சனை உருவாக்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு இதை நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மீது சட்ட ரீதியான வழக்கு நாங்கள் தொடுப்போம். அதுக்கு நீங்கள் பதில் செலுத்த வேண்டும். மதிப்புக்குரிய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி மத ரீதியான பிரச்சனை உருவாக்கினால் உடனடியாக அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். என்னை கைது செய்ததில் நீங்கள் பேட்டியும் கொடுத்திருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, நான் என்ன தவறு செய்தேன்? என்னை எதற்காக கைது செய்தீர்கள்? என்னை ஏன் சிறையில் அடைத்தீர்கள் என்ற காரியத்தை நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஜான் பீட்டர் என்ற ஒரு நபரை அடித்து கொலைவெறி தாக்குதல் செய்திருக்கிறார்கள். ஏன் அவர்களை கைது செய்யவில்லை? நீங்கள் ஏன் அவர் பேட்டி கொடுக்கல? அப்போ சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே? அமைச்சர் என்றால் எல்லாருக்கும் ஒரு அமைச்சர் தானே? அப்போது இந்துக்களுக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா? இந்த நாடு மதசார்பற்ற ஒரு நாடு என்று சட்டம் சொல்கிறது. இந்த நாட்டில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பத்தை, அவர் விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்குவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிற பட்சத்தில் ஒரு நபர்கள் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் உள்ளே நுழைந்து அத்துமீறி அடித்து நாசம் செய்திருக்கிறார்கள். இது மத விதியான துன்புறுத்தல் இல்லையா? இதற்கு ஏன் சேகரபாபு அமைதியாக இருக்கிறார்? இதுக்கு அவர் பதில் சொல்ல முடியுமா? ஒரு மனிதனையே அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். எத்தனையோ இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது தமிழ்நாடு, இது இரண்டாவது உத்தரப்பிரதேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. என் விருப்பப்பட்ட தெய்வத்தை அவர் வணங்குகிறார். வணங்குற வேளையில் இவர்கள் உள்ளே போய் அடிக்கிறார்கள். இது மத ரீதியான தாக்குதல் இல்லையா? இதற்காக போராட சென்றால் எங்களை கைது செய்தீர்கள். நீங்கள் கைது செய்ததினால் எனக்கு ஒரு சந்தோஷம் தான் இருக்குது. ஏனென்றால் இன்றைக்கு அநேகருக்கு தெரிந்திருக்கிறார். ஒரு விளம்பரம் உங்களாலே எனக்கு கிடைக்கிறது. எத்தனை கோடி கொடுத்தாலும் விளம்பரம் கிடைக்காது. அதனால் இந்து முன்னணியை சேர்ந்தவர்களுக்கே எனக்கு ஒரு சந்தோஷம். நான் இந்த நாட்டில் சிறு கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் பெரும் கூட்டம். ஆனால் இந்த சிறு கூட்டத்தை பார்த்து நீங்கள் பயப்படுவீர்கள் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம்.
நீங்கள் பெரிய கூட்டத்தை பார்த்தா நாங்கள் ஒன்றும் பயந்து போறோம்ல. நீங்க என் மீது சிறைக்கு அனுப்பினா நான் பயந்து போற ஆட்கள் கிடையாது. எஃப்ஐஆர் போட்டாங்க, அதனால இன்னும் வரவே மாட்டோம் அப்படிலாம் கிடையாது. என்ன வழக்கு போட்டாலும் அது பொய் வழக்கு. நாங்கள் எதையா இருந்தாலும் சட்ட ரீதியாக முறையாக அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஃப்ஐஆர் போட்டாங்க, ஜெயிலுக்கு போட நான் பயப்படுற ஆள் ஒரு நாளும் கிடையாது. நாங்கள் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து எங்களுடைய களப்பணி தொடரும். ஆனால் பொய் தகவலை மட்டும் நீங்கள் நம்பிடாதீர்கள். நீங்கள் ஒரு அமைச்சர், நீங்கள் கலாய்வு செய்திருக்க வேண்டும். அங்கே என்ன நடந்தது, யார் என்ன செய்தார்கள், நாங்கள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட புஷ்பகிரி மலையை கல்வாரி மலையாக மாற்றுவோம் என்ற விஷயம் எங்களுக்கு கிடையாது. இரண்டாவது, சென்னிமலை என்பது மலை அல்ல, ஒரு கிராமம். புஷ்பகிரி தான் ஒரு மலை. ஆனால் இவர்கள் பல மீடியாக்கள், பல நியூஸ்ல, பல பேப்பர்ல பொய்யான தகவலை, பொய்யை தவிர்த்து மற்ற எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பொய்யை மட்டும் தான் போடுறாங்க, உண்மை செய்தி ஒருவரும் போடவில்லை. அங்க நடந்தது என்ன என்பதை இன்றைக்கு அனைவரும் தெரியாமல் இருக்கு. அதனால அமைச்சர் அவர்கள், நீங்கள் இதை கலாய்வு செய்து யார் மீது தவறு இருக்குது, அப்போது மத ரீதியாக ஒரு மனிதனை அடித்து கொலைவெறி தாக்குதல் செய்தார்களே, அவர்களை ஏன் இந்த அமைச்சர் அவர்கள், இந்த அரசாங்கம், காவல்துறை கைது செய்யவில்லை? ஏன் ஒரு கண்டனம் கூட நீங்கள் தெரிவிக்கவில்லை? அப்போது சிறுபான்மை மக்கள் என்றால் நீங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட கிள்ளுக்கிறீர்களா? நாங்கள் வேணாம் என்று ஒதுக்கப்பட்ட அகதிகளா? அப்ப அவர்களுக்கு பெரும்பான்மையா இருக்கிற என்பதற்காக சிறுபான்மையான கிறிஸ்தவர்களை ஒடுக்குவது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப கிறிஸ்தவர்களின் ஓட்டு உங்களுக்கு வேண்டாமா? அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு வேண்டாமா? எந்த விதத்தில் நியாயம்? ஒரு சில கிறிஸ்தவர்களும் சங்கிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு போய் ஒரு கூட்டம் போடுறாங்க, நாங்க எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் அடிக்கப்பட்டிருக்கிறான், ஒரு கிறிஸ்தவன் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தூண்டப்பட்டிருக்கிறார்கள், ஒரு கிறிஸ்தவன் சிறைக்கு அனுப்பியிருக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க முருகனுக்கு ஒரு பிரச்சனை சொன்னோம்னா ஒட்டுமொத்த இந்துக்களும், ஒட்டுமொத்த இந்து முன்னணியை சேர்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து கூடி இங்க போராட்டம் அறிவிக்கிறார்களே. ஒரு கிறிஸ்தவன் பொய்யாக அடிக்கப்பட்டு இன்னைக்கு சிறையில் இருக்கும்போது எந்த தலைவரும் வரவில்லை என்று சொன்னா இது மானக்கேடு, அவமானக்கேடு, வெட்கக்கேடு. இதற்காக நான் இந்த வேலையை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படி கிடையாது. நீங்கள் வந்தாலும் வரவில்லை என்று சொன்னாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை தொடர்ந்து நான் செய்வேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் இந்த ஜோ டேவிட் என்பவரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறேன். எதுவுமே தெரியாம இந்த முட்டாள் மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. உடனடியாக நீங்க மன்னிப்பு கேட்கணும். இவர் என்னமோ என் வீட்டுக்கு கலாய்வு செய்து என்னை விசாரிச்ச மாதிரி. உண்மையாவே நீங்கள் நல்ல ஒரு மனிதனாக இருந்தால், நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சிறையில் இருந்தேன், நீங்க நேரடியாக என்னை பார்த்து இது உண்மையான தகவலா பொய்யான தகவலா என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அது எதுவுமே கேட்காமல் நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கேற்றது போல என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள். உடனடியாக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது நான் சும்மா விளையாட்டா சொல்றேன், மிகப்பெரிய சீரியஸ் ஆயிடும், விளைவுகள் மிக பெருசா இருக்கும். நான் விடவே மாட்டேன் உங்களை. நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், மறுப்பு வீடியோ போட வேண்டும். இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. சென்னி மலையில் நடந்தது என்ன, ஏன் இப்படிப்பட்ட மிகப்பெரிய போராட்டம்?